இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி வரைக்கும் தூங்கலான்னு பார்த்தா இந்த கோழி என்னடானா காலையில 4 மணிக்கே கூவிட்டு இருக்கு. இதனால என் தூக்கமே கலைஞ்சு போகுது. ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்கு? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு கீழ் வீட்டுல இருக்கிறவங்க தானே முறவாசல் பண்ணணும். மணி இப்ப விடிய காத்தால 4 மணி ஆகுது. இப்ப அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்பயே கீழே போய் டப்படப்படன்னு அவங்க கதவை தட்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க தான் முறவாசல் பண்ணணும்னு சொல்லிடுவோம். அவங்க தூக்கமும் கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் 4 மணிக்கெல்லாம் முறவாசல் பண்ணணுமான்னு கேட்டு பயந்து இந்த வீட்டை காலி பண்ணாலும் காலி பண்ணிடுவாங்க. அதனால இப்பவே போய் சொல்லிட்டு வந்துடலாம். இனி தினைக்கும் 4 மணிக்கெல்லாம் முறவாசல் பண்ணிடணும்னு சொல்லிடுவோம். இல்லன்னா ஹவுஸ் ஓனர் திட்டுவாருன்னு சொல்லிடுவோம். நம்ம இத்தனை நாளா 8 மணிக்கு 9 மணிக்கு தான் முறவாசல் பண்ணோம்னு அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? வீட்டுல இருக்கிறீங்களா இல்லையா? நான் இவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டு இருக்க, வெளியே வர மாட்டீங்க. காலங்காத்தால விடிஞ்சிருச்சு, 4 மணி வரைக்கும் என்னதான் பண்றீங்கன்னு தெரியல. சீக்கிரம் கதவு தரங்கம்மா. அப்படி என்னதான் பண்றீங்களோ தெரியல, சீக்கிரம் வெளியே வாங்க. என்ன உனக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட 8 மணி வரைக்கும் தூக்கம் வராதா? தினைக்கும் ஒரு 4 போல 4 மணிக்கெல்லாம் எழுந்து கத்தின்னு கிடக்குற. நீ கத்துறதுனாலதான் எங்க அம்மா பொழுது விடிஞ்சிருச்சு, டெஸ்டுக்கு படி எக்ஸாமுக்கு படின்னு என்னை எழுப்பி விட்டுறாங்க. நேத்து நைட்டு நீ ஹோம்ஒர்க் பண்ணல, காலையில உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்றாங்க. நீ நிம்மதியா தூங்கினா நானும் நிம்மதியா தூங்குவேன்ல. என் தூக்கத்துல மண்ணலி போடுறதுல உனக்கு என்னதான் சந்தோஷம் வருதுன்னு தெரியல. இரு எனக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். உன்னை ஒரு நாள் நான் பிரியாணி பண்ணிடுறேன். இரு. நைட்டு ஃபுல்லா கொசு தொல்லைன்னு பார்த்தா விடிய காத்தால இந்த கோழி தொல்லை வேற. மனுஷன் நிம்மதியா தூங்க கூட முடியல இந்த வீட்டுல. அம்மா என்னம்மா விடிய காத்தால 4 மணிக்கெல்லாம் கீழே போய் நின்னுக்கிட்டு இருக்க? நீ என்ன முறவாசல் பண்ண போறியா? நீ எப்பவுமே 8 மணிக்கு மேல நான் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தானே முறவாசல் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. நீ ஏன் முறவாசல் பண்ண கீழே போன? கீழே இருக்கிறவங்க தானே முறவாசல் பண்ணணும். ஆமாண்டி, நான் என்ன 8 மணிக்கு 9 மணிக்கு தான் முறவாசல் பண்ணுவேன்னு அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? அவங்க கிட்ட இந்த வீட்டுல 4 மணிக்கெல்லாம் எஞ்சி முறவாசல் பண்ணணும்னு சொல்லிட போறேன். இங்க பாருடி, நான் 8 மணிக்கு தான் முறவாசல் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியாது. நீ சொல்லிட்டு கிட்ட போறேன். நான் அவங்க கிட்ட செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் நீங்க தான் முறவாசல் பண்ணணும்னு சொல்லிட போறேன். அதுவும் விடிய காத்தால 4 மணிக்கெல்லாம் எந்த முறவாசல் பண்ணணும்னு சொல்லிட போறேன். அப்படி பண்ணல நான் ஹவுஸ் ஓனர் கத்துவாருன்னு சொல்லிடுவேன். நீ அவங்க கிட்ட போய் 8 மணிக்கு தான் எங்க அம்மா முறவாசல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போறேன். நான் சொல்றது புரியுதா? வாயை மூடிக்கிட்டு. என்னம்மா விடிய காத்தால 4 மணிக்கெல்லாம் டொப்பு டொப்பு டொப்புன்னு கதவை தட்டுறீங்க? முன்னதான் பேய் வேஷம் போட்டுக்கிட்டு நடுராத்திரியில டப்பு டப்பு டப்புன்னு எங்க வீட்டு கதவை தட்டி என்னையும் பொண்ணையும் தூங்க விடாம பண்ணீங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு விடிய காத்தால 4 மணிக்கெல்லாம் கதவை தட்டுறீங்க? என்னது விடிய காத்தால 4 மணியா? ஏமா பொழுது விடிஞ்சு 4 மணி ஆகுது. அது போகட்டும், இன்னைக்கு நீங்க தான் முறவாசல் பண்ணணும். இனி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முறவாசல் பண்ண வேண்டியது உங்க வேலை. இங்க நான் இருக்கும் போது விடிய காத்தால 4 மணிக்கெல்லாம் டெய்லி முறவாசல் பண்ணுவேன். மணி இப்ப 4:30 ஆகுது, இன்னும் நீங்க முறவாசலே பண்ணல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, 4:30 மணி ஆயும் முறவாசல் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் ஹவுஸ் ஓனர் புடிச்சு கத்த மாட்டாரு. என்ன நான் தான் இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா இப்பவே முறவாசல் பண்ணுங்க சொல்லிட்டேன். என்னது இப்ப முறவாசல் பண்ணுமா? ஏமா எல்லாரும் 6 மணி 7 மணிக்கு தான் முறவாசல் பண்ணுவாங்க. நீங்க என்ன விடிய காத்தால 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி முறவாசல் பண்ண சொல்றீங்க? அப்படிலாம் ஹவுஸ் ஓனர் என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஹவுஸ் ஓனர் சத்தம் போட்டாருன்னா நீங்களே பேசிக்கோங்க, எனக்கு தெரியாது. 4 மணிக்கெல்லாம் முறவாசல் பண்ணலன்னா அவர் வீட்டை கூட காலி பண்ண சொல்லிடுவாரு. அதனால பாத்துக்கோங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஹவுஸ் ஓனர் சொன்ன மாதிரி தெரியல, நீங்களே இத சொல்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. என்ன இப்ப முறவாசல் பண்ணணும் அவ்வளவுதானே? பண்றேன். இவங்க வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது கூட இந்த அம்மா இவ்வளவு அழறாங்க. அங்கங்க நடுராத்திரி 1 மணிக்கெல்லாம் முறவாசல் பண்ணி முடிச்சிருவாங்க. இவங்க என்னவோ 4 மணிக்கு முறவாசல் பண்றதுக்கு மூக்கால அழறாங்க. பொம்மி வாடி உள்ள போலாம், நம்ம போய் தூங்கலாம் வா. மீனா அம்மா பெருக்கி கோலம் போடுறேன், கொஞ்சம் இந்த பக்கெட்ல தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாமா. அம்மா என்னம்மா நீங்க? மணி 4 தான் ஆகுது, எனக்கு தூக்கமா வருது. இப்ப போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றீங்க? இன்னைக்கு சண்டே தானம்மா, சண்டே கூட தூங்க முடியலன்னா எப்படிமா? எனக்கு மட்டும் என்னடி விடிய காத்தால 4 மணிக்கெல்லாம் முறவாசல் பண்ணணும்னு ஆசையா? இந்த பொம்பளை தான் 4 மணிக்கெல்லாம் முறவாசல் பண்ணணும்னு சொல்லுது. சரி நம்ம அப்புறமா ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிக்கலாம். நீ போய் கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து குடுறி. நீ தண்ணி எடுத்து வந்து குடுத்துட்டு உள்ள போய் படுப்போ. அம்மா இந்தம்மா, நீ கேட்ட மாதிரி தண்ணி எடுத்து வந்து வச்சிட்டேன். நான் போய் படுக்கிறேன், எழுப்பாத. ஐயோ 4 மணிக்கெல்லாம் முறவாசல் பண்ண சொல்றாங்க. தூக்கமா வருது. என் வாழ்க்கையிலே இதான் முதல் தடவை 4 மணிக்கு முறவாசல் பண்றேன். இந்த நேரத்துல ஊரே தூங்கிட்டு இருக்கு. நான் என் வாழ்க்கையில 4 மணிக்கெல்லாம் வாசல்ல தண்ணி தெளிச்சதே கிடையாது. இந்த பொம்பளை வேணும்னே சொல்ற மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனையா இருக்கு நம்மளுக்கு. அப்பா எப்படியோ பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டோம். ஒரு கோலத்தை ஒண்ணு போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் போய் சத்த கண்ணு அசரலாம்.
எந்த வீட்லயும் இந்த மாதிரி அநியாயம் நடக்காது. இங்க என்னவோ ரூல்ஸ் புதுசா போடுறாங்க. இந்த வீட்டுக்கு எந்த நேரத்துல கால் எடுத்து வச்சோமோ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே என்னுடைய தூக்கமே போச்சு. இந்த புரோக்கரு நம்மள நல்லா ஏமாத்திட்டான். நான் அவன்கிட்ட நல்ல வீடா பார்த்து புடிச்சு கொடுக்க சொன்னேன். கடைசியில இந்த மாதிரி வில்லங்க பிடிச்ச வீட்டா எனக்கு புடிச்சு கொடுத்துட்டான். வரட்டும், அப்புறம் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் வாடகையே கமிஷனா வாங்கிட்டான் பாரு. அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அப்பா, எப்படியோ ஒரு வழியா கோலம் போட்டு முடிச்சாச்சு. சரி, உள்ள போய் கொஞ்ச நேரம் கண்ணு அசர்வோம். ஒரு 6 மணிக்கா எஞ்சி மத்த வேலையெல்லாம் பாத்துக்கலாம். அம்மா அங்க பாரு, அந்த ஆண்டி அதுக்குள்ள பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலமே போட்டு முடிச்சிட்டாங்க. நீ என்னமோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்னு சொன்ன. அவங்க 5 நிமிஷத்துல மரவாசல் முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள மரவாசல் பண்ணி முடிச்சிட்டியா? சீக்கிரம் முடிச்சிட்டு உள்ள போய் படுக்கலாம்னு பாக்குறியா? இரு இப்ப நான் பண்ண போற டார்ச்சர்ல இனி இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது. சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக போற பாரு. ஏய் பொம்மி, சீக்கிரமா போய் தொடப்பமா முறமா எடுத்துட்டு வாடி. அம்மா, நீ எதுக்கு கேக்குறேன்னு எனக்கு நல்லா புரியுது. இரு இப்பவே நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். அப்படிதாம்மா எல்லா குப்பையும் பெருக்குமா, ஒரு குப்பை கூட விடாதம்மா. எல்லா குப்பையும் மரத்துல அள்ளுமா. நம்ம மாடி வீட்டுல இருக்கிறதுனால இந்த மரத்துல இருந்த இலையெல்லாம் நம்ம மாடியில தான் வந்து விழுது. அங்க பாரு ஒரு சின்ன இலை இருக்கு பாரு, ஒண்ணு கூட விடாதம்மா. எல்லாத்தையும் மரத்துல போடுமா. ஏதாச்சும் குச்சி கிச்சி இல்ல முட்டை ஓடி எது இருந்தாலும் பரவாயில்லமா, எல்லாத்தையும் மரத்துல அள்ளுமா. இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு கம்மியா குப்பை சேர்ந்திருக்கு நம்மளுக்கு. எல்லா குப்பையும் மரத்துல அள்ளியாச்சு. இப்ப செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். குப்பை கரெக்டா கோலத்து மேலயே விழுந்துருச்சு. என்னது இது? நம்ம போட்ட கோலத்து மேல குப்பை வந்து விழுது. எப்படி? யாரது இந்த வேலையை பண்ணது? ஏமா, இப்பதான் 4 மணிக்கு வந்து கதவை தட்டி முறவாசல் பண்ணணும்னு சொன்னீங்க. நானும் தூக்கத்தை விட்டு வந்து முறவாசல் பண்ணி வச்சா நீங்க என்னடா நான் போட்ட கோலத்து மேலே குப்பையை போடுறீங்க? உங்களுக்கு மண்டையில மூளை ஏதாச்சும் இருக்கா இல்லையா? அது சரி, நீங்க முறவாசல் பண்ணி லட்சுமியை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டா நாங்க மட்டும் என்ன குப்பையை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணுமா? நாங்க மாடியில கூட்டி பெருக்க தேவையில்லையா? மேல இருந்து பெருக்கும் போது கீழே குப்பைங்க எல்லாம் விழதான் செய்யும். அதெல்லாம் ஒரு கதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க என்ன 16 புள்ளி வச்சு கோலமா போட்டு வச்சிருக்கீங்க? போட்டிருக்கிறது சாதா ஸ்டார் கோலம் தானே. அதுக்கு என்னமோ இவ்வளவு சிலுத்துக்கிறீங்க? நான் மரவாசல் பண்ணனா 16 புள்ளி 30 புள்ளி கோலம் போடுவேன். ஆமா, எங்க அம்மா பெருக்கி மரவாசல் பண்ணாங்கன்னா ரோடு ஃபுல்லா கோலம் போடுவாங்க. நீங்க என்னமோ சாதாரண ஸ்டார் கோலத்தை போட்டுட்டு இவ்வளவு பெருசா பேசுறீங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க செய்யறதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது. ஏதோ வேணும்னே செய்யற மாதிரி இருக்குது எனக்கு. நல்லா இருக்குது நீங்க சொல்றது. நீங்க சொல்றத பார்த்தா நானோ வேணும்னே உங்க மேல கரம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ற மாதிரி பேசுறீங்க. மாடியில கூட்டி பெருக்குனா கீழே குப்பை விழதா செய்யும். நாங்க மாடி வீட்டுல இருக்கிறோம். மரத்துல இருக்கிற இலையெல்லாம் எங்க மாடியில தான் வந்து விழுது. அதுக்காக என்ன குப்பையெல்லாம் அப்படியேவா வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? கீழே குப்பை படுதுன்றதுக்காக மேல பெருக்காம வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? வேணும்னா இந்த குப்பையெல்லாம் பெருக்கி கூட்டிட்டு மறுபடியும் ஒரு கோலத்தை போடுங்க. நீங்க போட போறது வெறும் ஸ்டார் கோலம் தானே. அதுக்கு போய் இவ்ளோ பீத்திக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பாத்ரூம் வெளிய பொதுவுல இருக்குது. காலையில 8 மணிக்கு மேல இந்த பாத்ரூமை நாங்க பூட்டிடுவோம். ஏன்னா அதுக்கு மேல விட்டா ரோட்ல போற வரவங்க எல்லாம் இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரே நாத்தடிக்குது. அதனால நாங்க காலையிலே குளிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் பாத்ரூமை மூடி வச்சிருவோம். அதனால 8 மணிக்குள்ள குளிச்சுட்டு பாத்ரூம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பாட்டுக்கிட்டு 9 மணி குளிக்கிறது 10 மணி குளிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஏன் பாத்ரூமை பூட்டிட்டீங்கன்னா என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். என்னது, பாத்ரூமை பூட்டிடுவீங்களா? என்னமா இது? நீ சொல்றது ரொம்ப புது கதையா இருக்குது. அங்கங்க பீரோவை தான் பூட்டி வைப்பாங்க. நீ என்னமோ பாத்ரூமை பூட்டி வைக்கிறேன்னு சொல்ற. அப்புறம் அவசர ஆபத்துக்கு எப்படி போறது? உங்களுக்கு எதுவா இருந்தாலும் காலங்காத்தால 8 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியா விளக்கமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் இந்த வீட்டுக்கு குடுத்துன வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்திருக்கணும். குடுத்துன வந்ததுக்கு அப்புறம் எங்களை கேள்வி கேட்டா அது மட்டும் இல்லாம பாத்ரூம்குள்ள வச்சிருந்த எங்களுடைய பக்கெட்டை எவனோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அதுக்காகவும் தான் நாங்க பாத்ரூம் பூட்டி வச்சிருவோம். புரியுதுங்களா? அரைச்சா அங்கங்க ஹவுஸ் ஓனர் தொல்லைங்க தான் தாங்க முடியாதுன்னு பார்த்தா இங்க குடுத்துன இருக்கவங்க தொல்லை தாங்க முடியல. ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்க குடுத்துனக்காரங்க இருக்கிறது ரொம்ப டார்ச்சரா இருக்குது. இனிமேலே மேல அவங்க பெருக்கி கூட்டினதுக்கு அப்புறம் கீழே முறவாசல் பண்ணிக்கலாம். யாரு 2 வாட்டி கூட்டி பெருக்கி கோலம் போட்டுட்டு இருப்பாங்க? அம்மா, நானே நம்ம பழைய வீட்டாண்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்துடுறேம்மா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்க. அதனால நான் முதல்ல போய் குளிச்சுட்டு கிளம்புறேம்மா. சரிடி, நேத்துதான் மழை பெஞ்சது, மழை காலமா இருக்குது. அதனால பச்சை தண்ணில குளிச்சுட்டு போற உன் ஃப்ரெண்ட்ஸ பாக்குற ஆர்வத்துல நானே அடுப்புல சுடு தண்ணி காய வச்சு விளையாடி வைக்கிறேன். அதுக்கப்புறமா நீ குளிக்க போ, சரியா? சரிம்மா, நான் போய் உள்ள என்னோட டிரஸ் எடுத்துட்டு வந்துறேன். அதுக்குள்ள நீ சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து விளையாடி வச்சிரு. மீனா, சீக்கிரம் வா. சுடு தண்ணி ஆறிட போது இங்க பாத்ரூம் மண்ட வச்சுட்டு போறேன். தண்ணி சூடு ஆறதுக்குள்ள குளிச்சிரு, அப்புறம் சளிகிளி பிடிச்சிக்க போகுது. என்ன வீடோ இது. காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுப்பி முறவாசல் பண்ண சொல்றாங்க. பத்தாததுக்கு முறவாசல் பண்ண இடத்துலயே குப்பை போட்டு வைக்கிறாங்க. பாத்ரூம் வேற பூட்டி வைக்க போறேன்னு சொல்றாங்க. ஓ, இவ குளிக்க போறாளா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு வயித்த கலக்குதே. இவ குளிக்க போனா வெளியே வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. அதனால நம்ம பாத்ரூம்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடுவோம். நானே கரெக்டா 8 மணிக்கு தான் பாத்ரூம்ல இருந்து வெளியவே வருவேன். அதுக்கப்புறம் பாத்ரூமை பூட்டிடுவேன். நீ எப்படி குளிக்கிறேன்னு நான் பாத்துடுறேன். நீங்க குளிக்க முடியாம கப்பல நாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பா, ஒரு வழியா தண்ணியை தட்டி விட்டாச்சு. சரி, பக்கெட் இப்படியே கவுத்து இருந்தா டவுட் வந்துரும். அதனால பக்கெட்டை நிமித்தி
நல்லா பாருடி. இப்பதான் பக்கெட்ல சுடு தண்ணி வச்சிட்டு வரேன், நீ இல்ல நிக்கிட்டு இருக்க. ஏமா நான் நல்லாதாமா பார்த்தேன், பக்கெட்ல தண்ணி சுத்தமா இல்ல. இங்க என்ன இவ்ளோ தண்ணி ஊத்தி கிடக்குது? எப்படி இங்க இவ்ளோ தண்ணி ஊத்தி இருக்குது? என்னது இது சூடா இருக்குது? அப்ப சுடு தண்ணி இங்க ஊத்திக்கிச்சோ? அப்படி சுடு தண்ணி அதுவே ஊத்திச்சுனா பக்கெட் கவுந்து தான கிடக்கும். ஆனா பக்கெட் எப்படி நிமித்தி இருக்குது? ஐயோ வயிறு ரொம்ப கலக்குது. நேத்து நைட் பரோட்டா சாப்பிட்டது தப்பா போச்சு. ஏய் மீனா இங்க பாரு, எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. நான் முதல்ல பாத்ரூம் போயிட்டு வந்துறேன், அதுக்கப்புறம் நீ போய் குளிச்சுக்கோ. நம்ம பாத்ரூமை விட்டு வெளியே வரதுக்குள்ள 8 ஆயிடும். 8 மணிக்கு தான் நம்ம பாத்ரூமை பூட்டிடுவோம்னு சொல்லிருக்கோம்ல. நம்ம பாத்ரூமை விட்டு வெளியே வந்ததும் பாத்ரூமை பூட்டிட வேண்டியதுதான். அப்புறம் எப்படி இந்த மீனா குளிக்கிறான்னு நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. எங்க அம்மா பக்கெட்ல சுடு தண்ணி வச்சிருக்காங்க, ஆனா அந்த தண்ணியை தட்டி விட்டது நீதானே. இரு இப்போ உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. நான் குடுக்குற டார்ச்சர்ல நீங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுவீங்க பாருங்க. அப்பாடா இப்பதான் வயிறு ஃப்ரீயா ஆச்சு. என்னது இது? பாத்ரூம் கதவை திறக்கவே முடியல, ரொம்ப டைட்டா இருக்குது. என்ன பாத்ரூம் கதவு பூட்டி இருக்குது? ஏய் மீனா நீதான் பாத்ரூம் கதவை பூட்டினியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா? உள்ள ஆள் இருக்கும்போது வெளிய பாத்ரூம் கதவு பூட்டு போட்டு வச்சிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? காலையில நீயும் உங்க அம்மாவும் தானே சொன்னீங்க 8 மணிக்குல பாத்ரூம் கதவை பூட்டிடுவீங்கன்னு. அதனாலதான் மணி இப்ப 8 ஆகுது. எப்படி தானே கரெக்டா பாத்ரூமை பூட்டிட்டேனா? ஏய் நீ என்ன லூசா? அதுக்காக என்ன ஆள் உள்ள இருக்கும்போதே பாத்ரூம் கதவை பூட்டிடுவியா? நான் வெளிய வந்ததுக்கு அப்புறம் வேணா பூட்டிக்கோ. ஒழுங்கா பூட்ட தர. இப்போ ஒழுங்கா இந்த பூட்ட திறக்க போறியா இல்லையா? அதெல்லாம் திறக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நீ தானே வேணும்னே சுடு தண்ணி இங்க ஊத்துன. உன்னாலதான் என்னால குளிக்க முடியாம போச்சு. இப்ப நீ திறக்கலன்னா உடனே நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுவேன், தெரிஞ்சுக்கோ. அம்மா சீக்கிரம் வாமா, நான் பாத்ரூம்ல மாட்டிக்கிட்டேம்மா. இந்த மீனா பாத்ரூமை பூட்டு போட்டு வச்சிட்டாமா, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துமா. ஏய் பூமி என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏண்டி அங்கங்க சத்தம் போடாம பாத்ரூம் போயிட்டு வராங்க, நீ என்னடா பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? என்னடி பாத்ரூம்ல இப்படி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்னது இது? இது என்ன பாத்ரூமை பூட்டி வச்சிருக்குது? யாரு உன்னை உள்ள வச்சு பூட்டு போட்டது? ஏய் எதுக்காக என் பொண்ணு உள்ள வச்சு பாத்ரூம் கதவை பூட்டின? நீங்க தானே சொன்னீங்க 8 மணி ஆன உடனே பாத்ரூம் கதவை பூட்டினோன்னு, அதான் பூட்டி வச்சிருக்கேன். அதுக்கு என் பொண்ணு உள்ள வச்சு பூட்டுவியா? ஒழுங்கா திறந்து விட சொல்லிட்டேன். அதெல்லாம் திறந்து விட முடியாது. நீங்க சொன்ன மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு தான் நான் திறந்து விடுவேன். அது வரைக்கும் உங்க பொண்ணு பாத்ரூம்குள்ளே இருக்க வேண்டியதுதான். நீங்க பாருங்கம்மா, ஒழுங்கா உங்க பொண்ணு கிட்ட சொல்லி பாத்ரூம் பூட்ட திறக்க சொல்லுங்க. நான் எதுக்காக சொல்லணும்? நீங்க சொன்னதுதானே என் பொண்ணு செஞ்சிருக்கா. 8 மணிக்கு டானு பாத்ரூம் கதவை பூட்டிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுதானே என் பொண்ணு செஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொன்னீங்க? பாத்ரூம்ல ஆள் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி டானு 8 மணிக்கெல்லாம் பூட்டிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் என் பொண்ணு கரெக்டா செஞ்சிருக்கா. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இனி நீங்க குடுக்குற டார்ச்சர் இல்ல, நாங்க குடுக்குற டார்ச்சர்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக போறீங்க பாருங்க. நாங்க யாருன்னு போக போக உங்களுக்கு காட்டுறோம்.